இந்த சென்னை இலக்கிய திருவிழாவில் ஒரு அமர்வுக்கு பேசுவதற்கான வாய்ப்பினை அளித்திருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொது நூலகத்துறைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நாள் இறுதி நிகழ்வு, மிக குறைவான பார்வையாளர்கள், பெரும்பாலும் மாணவர்கள். அதனால் முடிந்த வரைக்கும் எளிமையாக சொல்வதற்கு நான் முயற்சிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்புங்கிறது கொஞ்சம் ஒரு கடினமான தலைப்பு தான். இருந்தாலுமே எவ்வளவு தூரம் எளிமையாக அதை உங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்வதற்கு நான் முயற்சிக்கிறேன். இலக்கியத்தில் அடையாளம், அறம், அதிகாரம் என்கிற விஷயம் என்பதுதான் என்னுடைய தலைப்பு. அடையாளம் சார்ந்த இலக்கியம், இதை பற்றி தான் நான் பேசுகிறேன். முதல்ல நம்முடைய தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அடையாளம் சார்ந்த இலக்கியம் என்பது எப்பொழுது உருவானது என்று தேடி பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு தெரியும் உலகத்திலே தொன்மையான மொழிகளிலே தமிழ் மொழி ஒன்று. தமிழ் இலக்கியம் என்பதுமே ஒரு நீண்ட கால வரலாற்று மரபு நமக்கு உண்டு. சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பித்து நம்முடைய சமகால இலக்கியம் வரைக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட இலக்கிய வரலாற்று மரபு உண்டு. அப்படி இருக்கிற பொழுது எப்பொழுது ஒரு அடையாளம் சார்ந்த இலக்கியம் என்பது உருவானதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ சங்க இலக்கியங்களில் பல புலவர்களுக்கு அவருடைய இயற்பெயரே தெரியாது, அவருடைய உண்மையான பெயர் என்னவென்றே தெரியாத அளவிற்கு நிறைய பெயர்களை நாம் பார்க்கிறோம். பக்குடுக்கை நன்கணியார் என்கிற ஒரு புலவர் இருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய இயற்பெயர் எதுவென்றே தெரியாது. பக்குடுக்கை நன்கணியார்னா யாருன்னா, ஒழுங்காக ட்ரெஸ்ஸு போடுவதிலே அவர் கவனம் செலுத்த மாட்டார். உடையை செலுத்துவதிலே மிகப்பெரிய அளவில் சிரத்தை இல்லாதவர். அதனால தான் அவருக்கு பக்குடுக்கை நன்கணியார் என்ற பெயர் வந்தது என்பது ஒரு தேரி, அப்படியான ஒரு நம்பிக்கை. இப்படி நிறைய பேர் புலவர்களை நாம் தமிழ் இலக்கியத்தில் நாம் பார்க்கலாம், பழந்தமிழ் இலக்கியங்களில் பார்க்கலாம். பல புலவர்கள் அவர்கள் என்ன பாடல் வரிகளை எழுதினார்களோ அந்த பாடல் வரிகளின் வழியாகவே மட்டுமே அறியப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விஷயமே இருக்கிறது. இன்னொன்று, இப்பொழுது ஔவையார் என்கிற ஒரு பெயரை பார்த்தோம் என்று சொன்னால், ஔவையார் அப்படி என்ற உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது ஒரு வயதான தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி அப்படிங்கிறது. ஆனால் உண்மையிலே ஒரே ஒரு ஔவையார் கிடையாது. தமிழ் இலக்கியத்திலே ஏராளமான ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். முருகன் மீது பாடிய ஔவையார் வேறு, ஆத்திச்சூடி எழுதிய ஔவையார் வேறு, அதிகமானோட தோழியாக இருந்த ஔவையார் என்பது வேறு. நக்கீரர் என்று எடுத்துக்கொண்டால், நக்கீரர் என்பது ஏராளமான நக்கீரர்கள் இருந்திருக்கிறார்கள். கபிலர் என்கிற பெயர் எடுத்துக்கொண்டு கொண்டால், கபிலர் என்கிற புலவர்களும் ஏராளமான புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் அந்த பழந்தமிழ் இலக்கியத்திலே, சங்ககால இலக்கியத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அடையாளம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது ஒரு அடையாளம் சார்ந்த இலக்கியம் என்பது வருகிறது என்று பார்த்தால், எப்பொழுது மதம் சார்ந்த சிந்தனைகள் ஒரு இலக்கியத்தில் வருகிறதோ அப்பொழுது அடையாளம் சார்ந்த இலக்கியம் என்பது தமிழிலே வருகிறது. நமக்கு தெரியும் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள் என்று சொல்லி சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்கிற ஐம்பெருங்காப்பியங்களும் பௌத்த சமண காப்பியங்கள். அதே போல பார்த்தோம்னு சொன்னால் நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி, இந்த ஐஞ்சிறு காப்பியங்களுமே சமண பௌத்த காப்பியங்கள் தான். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு காலகட்டத்திலே மிகுந்த செல்வாக்கு ஓடு விளங்கிய மதங்கள் என்று பார்த்தால் சமணமும் பௌத்தமும் தான். அதனால தான் தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் இரண்டுமே சமண பௌத்த இலக்கியங்களாகத்தான் இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இலக்கியங்கள் எல்லாம் சமணம் சார்ந்த, பௌத்தம் சார்ந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் என்பதே ஒரு சமண நூல் என்கிற ஒரு கருத்து உண்டு. பல ஆய்வாளர்கள் அதை விளக்கி இருக்கிறார்கள். நான் அந்த பெயர் அடையாளம் சொன்னதை போல திருக்குறளை எழுதியது திருவள்ளுவரே கிடையாது, ஆச்சாரிய ஸ்ரீ குந்தகந்தர் என்கிற ஒரு சமண முனிவர்தான் என்கிற ஒரு தேரியுமே உண்டு. இப்படி இது இலக்கிய ஆய்வுகளில் பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. அப்பொழுது சமணம், பௌத்தம் சார்ந்த சிந்தனைகள் என்பவை அந்த இலக்கியங்களை முன்வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். பின்னாலே பக்தி இலக்கிய காலகட்டம் வருகிற பொழுது அதில் சைவம் சார்ந்த, வைணவம் சார்ந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்போதான் ஒரு அடையாளம் சார்ந்த இலக்கியம் என்பது வருகிறது. இது சைவ இலக்கியம், இது வைணவ இலக்கியம், இது பௌத்த இலக்கியம், இது சமண இலக்கியம் என்கிற கருத்துக்கள் எல்லாம் அடையாளம் சார்ந்த இலக்கியங்கள் வருகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் நேரடியாக இந்த 19ஆம் நூற்றாண்டு வருகிற பொழுது உலகம் முழுக்கவே இந்த 19ஆம் நூற்றாண்டு என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுதுதான் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டுடைய மத்தியிலே அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்பொழுது அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் வருகின்றன. இப்போ தமிழில் நிறைய ஓலைச்சுவடிகள் இருந்தன, அச்சிடப்பட்ட புத்தகங்கள் என்பவை வருகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல்ல ஒரு நாட்டினுடைய இப்போ இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இப்பொழுது அது ஒரு நாடாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அது ஒரு நாடாக இல்லை, பல்வேறு விதமான நிலப்பரப்புகள் இங்கே இருந்தன.
சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, அதே மாதிரி நிறைய குண்டில மன்னர்கள் இப்படியெல்லாம் இருந்திருப்பது என்பது உங்களுக்கு வரலாற்று ரீதியாக தெரியும். அப்போ இப்போ வந்து ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தஞ்சாவூரையே பார்க்காமல் கூட இறந்திருப்பார். அப்படிப்பட்ட சூழல் தான் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்தந்த ஊர், அந்தந்த நிலப்பரப்பு, அந்த மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்கும். அப்போ இன்னொரு நிலப்பரப்பில் வாழக்கூடிய ஒருவர், மதுரையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தஞ்சாவூரில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் என்ன என்பது தெரிந்திருக்காது. அப்படி இருக்கப்ப இன்னும் போய் காசியிலோ வாரணாசியிலோ இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை என்ன, அவர்கள் என்ன விதமான உணவை உண்பார்கள், அவருடைய திருமண முறை என்பது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் பெரிய அளவில் தெரியாமல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. எப்போ போக்குவரத்து என்பது எல்லாருக்குமே வந்து பரவலாகினதோ அதற்கு பிறகுதான் நமக்கு வந்து பண்பாட்டு ரீதியான பரிமாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது இங்கே இருக்கக்கூடிய இந்தியா என்கிற இப்போது சொல்லப்படக்கூடிய நாட்டிலேயே இதுதான் நிலைமைனா, ஒரு வெளிநாட்டினுடைய வாழ்க்கை என்பது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மதுரையிலேயே கூட ரோமாபுரியை சேர்ந்தவர்கள்லாம் வசித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் சங்க இலக்கியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வணிகத்திற்காக வந்திருக்கிறார்கள். கிரேக்கத்திலிருந்து ரோமானிய நகரத்தில் நாட்டிலிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். அது குறித்த குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனாலும் கூட ஒரு கிரேக்க நாடு என்பது எப்படி இருக்கும் என்பது மதுரையில் இருப்பவர்களுக்கு தெரியாத ஒரு சூழல் தான் இருந்தது என்பது நமக்கு தெரியும். அப்போ பயண இலக்கியங்கள் உருவாகின்றன. மெகஸ்தனிஸ்லேருந்து நிறைய பேர் இங்கே பயணமாக வருகிறார்கள். யுவான் சுவாங் போன்றவர்கள்லாம் ஒரு நாட்டுக்கு போய் பயணம் செய்து குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம பாடப்புத்தகத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி எப்போ ஒரு அச்சு இயந்திரம் வருகிறதோ, புத்தகம் வந்து அச்சிடப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் பரவலாக்கப்படுகிறதோ, அப்பொழுதுதான் ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம், அங்கே இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதார, பண்பாட்டு சூழல் இன்னொரு நாட்டுக்கு தெரிகிறது. ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடக்கிற பொழுது பாரதியார் இங்கிருந்து கவிதை எழுதுகிறார். ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி, மாகாளி புரட்சியை நாட்டின் மீது கண் வைத்தால் என்று ஒரு கவிதையை எழுதுகிறார். பாரதியார் தன் வாழ்நாளிலே ரஷ்யாவுக்கு சென்றதே கிடையாது. ஆனால் ரஷ்யாவிலே ஜார் மன்னருடைய ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி நடக்கிறது, அதற்கு எதிராக மக்களுடைய ஒரு புரட்சி நடக்கிறது என்பதை அவர் பத்திரிகைகள் வாயிலாக, புத்தகங்கள் வாயிலாக வாசித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த புரட்சியை அவர் வாழ்த்தி ஒரு கவிதை எழுதுகிறார் என்பது நமக்கு தெரியும். அப்பொழுது இந்த அச்சிடப்பட்ட புத்தகங்கள் என்பது உலக அளவிலேயே மனிதகுல வரலாற்றிலே, நாகரிகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தின என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே, இங்கே வந்து இந்த அச்சு புத்தகங்களை வந்து பரவலாக்கியவர்களில் கிறிஸ்துவ பாதிரிகளுக்கு தான் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இங்கே வந்து தரங்கம்படியில் தான் முதல்ல ஒரு அச்சு குடும்பம் உருவாக்கப்படுகிறது தமிழ்நாட்டில். அப்பொழுது புத்தகங்கள் அச்சிடப்பட்டது என்பதே பைபிளை அச்சிடுவதற்காகத்தான், கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காகத்தான் இங்கே அச்சு இயந்திரத்தின் மூலம் புத்தகங்கள் அச்சிடப்பட்டன. அப்பொழுது இங்கே வந்த பெரும்பாலான பாதிரியாளர்கள் பிறகு அவர்கள் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக இங்கே வந்தவர்கள் தமிழை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். தமிழர்களிடத்தில் தங்களுடைய மதத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் முதலிலே தமிழை படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழை படிக்கிற பொழுது தமிழ் மொழியினுடைய வளம், அதனுடைய செழுமை, அதனுடைய இலக்கியம், இவற்றிலெல்லாம் கவரப்பட்டு அவர்கள் மிகச்சிறந்த தமிழறிஞர்களாகவும் தமிழ் மீது நேசம் கொண்டவர்களாகவும் மாறுகிறார்கள். அது நீங்கள் கால்டுவெல்லாக இருக்கட்டும், ஜி போப்பாக இருக்கட்டும், வீரமாமுனிவராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் மதத்தை பரப்ப வந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் அதற்காக தமிழை படிக்கிற பொழுது கால்டுவெல் தமிழுடைய இலக்கணத்தை படித்து திராவிட மொழி குடும்பத்தினுடைய ஒப்புள் இலக்கணத்தை பற்றி அவர் ஒரு புத்தகம் எடுக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஜி போப் திருக்குறளை தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறார், திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறார். அதே போல ஒரு கிராமத்து அம்மனை பற்றி ஒரு அம்மானையுமே அவர் மொழிபெயர்க்கிறார் என்பதை பார்க்கிறோம். வீரமாமுனிவரையும் தெரியும். வீரமாமுனிவர் பரமாத்த ஒரு கதைகள் என்கிற ஒரு நகைச்சுவை சார்ந்த ஒரு கதை புத்தகத்தை அவர் முதலாக எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அச்சிடப்பட்ட அச்சு புத்தகங்கள் என்று உருவாகிற பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய அடையாளம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வருகிறது. ஒன்று, ஓலைச்சுவடி. தமிழில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். ஓலைச்சுவடிகளிலே பழந்தமிழ் இலக்கியங்கள் இருந்த பொழுது அதையெல்லாம் தேடி சேகரித்து கொண்டு வந்தவர்களை ஓவை சாமிநாதர், சேவை தாமோதரனார் போன்றவர்கள்லாம் மிக முக்கியமானவர்கள். அதெல்லாம் அச்சு புத்தகங்களாக மாறுகின்றன. அப்பொழுது ஓலைச்சுவடிகளில் இருந்த இலக்கியங்கள் அச்சு வடிவத்திற்கு மாறியதற்கு 2 காரணங்கள். ஒன்று, அது பாதுகாக்கப்பட வேண்டும். வெறுமனே ஓலைச்சுவடிகள் இருந்தால் அது முற்றிலுமாக அழிந்து போய்விடும். ஏன்னா நம்ம அந்த காலகட்டத்தில் ஒரு சரஸ்வதி பூஜை மாதிரியான விஷயங்கள் நடந்த போதெல்லாம் வீட்டில் இருந்த ஓலைச்சுவடிகள்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்கிற வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று பாதுகாப்பது, இன்னொன்று பரவலாக்குவது. ஒரு இலக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இலக்கியத்தினுடைய கருத்துக்களை பரவலாக்குவது. ஏன்னா ஒரு ஓலைச்சுவடியில் ஒரே ஒரு ஓலைச்சுவடி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் புத்தகம்னா 100 காப்பி, 200 காப்பி, 1000 காப்பி என்று நீங்கள் அடிக்க முடியும். எனவே பாதுகாப்பது, பரவலாக்குவது என்கிற அடிப்படையிலே புத்தகங்கள் அச்சிடப்படுகின்றன. இன்னொரு விஷயம், உலகம் முழுக்கவே பிரெஞ்சு புரட்சி, இந்த அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது, என்லைட்மெண்ட் பீரியட் என்று சொல்வார்கள், அறிவொளி காலம். இவற்றின் விளைவாக உலகம் முழுக்க பல்வேறு விதமான நவீன சிந்தனைகள் உருவாகின்றன.
உதாரணமாக வந்து பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற ஒரு புதிய மதிப்பீடுகள் உருவாகின்றன என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். தேசியம் என்கிற ஒரு உணர்வுமே அந்த காலகட்டத்தில் தான் உருவாகிறது. அதற்கு முன்னால் தேசியம் என்கிற உணர்வு உருவாகவில்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவை வந்து ஒரு காலனி குடியேற்ற நாடாக வைத்திருப்பதைப் போல உலகத்தில் பல்வேறு விதமான நாடுகளை வந்து ஒரு காலனி ஆதிக்க நாடுகளாக வைத்திருந்தன. அப்பொழுது அங்கெல்லாம் தேசிய உணர்வு வருகிறது. முதலாக தேசிய உணர்வு என்பது யாரிடமிருந்து வருகிறது என்று சொன்னால், ஆங்கில கல்வி கற்ற தலைமுறையிடமிருந்து தான் தேசிய உணர்வு என்பது வருகிறது. அந்த ஆங்கில கல்வியை கற்பதற்கான வாய்ப்பு யாரிடம் இருந்தது என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரை யார் ஆதிக்க சாதியினராக இருந்தார்களோ அவர்களுக்கு தான் இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்கள், பணியாக்கள், அவர்களுக்கு ஜாதிய பணிகளிலே அவர்களுக்கு அடுத்தபடியாக இருந்தவர்கள், இவர்கள் தான் அதிகம் வந்து ஆங்கில கல்வியை கற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் தான் இந்த தேசிய உணர்வு என்பது வர ஆரம்பித்தது. நீ வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கியதே பார்த்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட 2 ஆங்கிலேயர்கள் அதில் இருந்தார்கள். அப்பொழுது நீங்கள் வந்து ஒரு பெரிய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது காந்தியாக இருந்தாலும் சரி, பாலகங்காதர திலகராக இருந்தாலும் சரி, வ.உ. சிதம்பரனாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு ஆங்கில கல்வி கற்ற ஒரு தலைமுறையிடமிருந்து தான் இப்படிப்பட்ட ஒரு தேசிய உணர்வு என்பது வந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 விதமான அரசியல் போக்குகளிலிருந்து ஒரு அடையாளம் சார்ந்த இலக்கியங்கள் உருவாகின. ஒன்று, இந்த தேசிய இயக்கம் சார்ந்த இலக்கியங்கள். அந்த தேசிய இயக்கம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் இந்திய தேசபக்தி, அதே போல காந்தி முன்வைத்த அந்த கதர், மதுவிலக்கு, தீண்டாமை, இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்ட இலக்கியங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன. நமக்கு தெரியும், நிறைய பேருக்கு பாரதியார், நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம், அதே போல வந்து கல்கி, அகிலன், தீபம்னா பார்சார், இவர்களிடமெல்லாம் அந்த தேசிய இயக்கத்தினுடைய ஒரு தாக்கம் இருந்தது. அதை தொடர்பாக நிறைய நாடகங்களுமே ஏற்றப்பட்டன. தேவ கிருஷ்ணசாமி பாவலரிலிருந்து ஆரம்பித்து எஸ்.டி. சுந்தரம் போன்றவர்கள்லாம் கதரின் வெற்றி என்று சொல்லி நிறைய நாடகங்கள்லாம் எழுத ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த தேசிய இயக்கம் சார்ந்த இலக்கியங்கள் என்பவை ஒரு காலகட்டம் வரைக்கும் உச்சத்திலே செல்வாக்கிலே இருந்தன. திரைப்படங்கள் கூட தேசிய இயக்கம் சார்ந்த படங்கள் வந்தன. நாமிருவர் போன்ற திரைப்படங்கள்லாம் ஏவிஎம்மால் உருவாக்கப்பட்ட திரைப்படங்கள்லாம் முழுக்க பாரதியாருடைய பாடல்கள் தான் பயன்படுத்தப்பட்டன. எந்த காலகட்டம் வரைக்கும் இந்த தேசிய இயக்கம் சார்ந்த இலக்கியம் செல்வாக்கு இருந்தது என்று சொன்னால், திராவிட இயக்கம் எழுச்சி வரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் தேசிய இயக்கத்தினுடைய இலக்கியம் என்பது செல்வாக்காக இருந்த ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம். அதற்கு பிறகு திராவிட இயக்கம் சார்ந்த இலக்கியங்கள் வர ஆரம்பிக்கின்றன. காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வருகிறார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பது வேண்டும், இன்றைக்கு நாம் இடஒதுக்கீடு என்று சொல்லுகிறோம் இல்லையா, அப்படி ஆதிக்க சாதியினரைப் போலவே பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக அவர் வந்து காங்கிரஸ் கட்சியிலே வலியுறுத்துகிறார். காங்கிரஸ் கட்சி அதற்கான வாய்ப்பினை கொடுக்காத பொழுது அவர் காஞ்சிபுரம் மாநாட்டிலே விட்டு வெளியே வருகிறார். 1925 சுயமரியாதை இயக்கம் என்கிற ஒரு அமைப்பினை பெரியார் ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்பே நீதி கட்சி என்கிற ஒரு அமைப்பு இங்கே இருந்தது. அது வந்து நான் பிராமின் மூவ்மெண்ட், பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கமாக அது இருந்தது. பிறகு அது இருந்தாலுமே அது வந்து நேரடியான மக்கள் இயக்கமாக இல்லாமல் நிறைய அரசர்கள், ஜமீன்தார்கள் இவர்களால் நிறைந்த ஒரு இயக்கமாக இருந்தது. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறுகிறது. அதற்கு பிறகு அது நிறைய விஷயங்களை, ஏராளமான விஷயங்களை இது வந்து முன்வைக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம் என்றால் ஜாதி ஒழிப்பு என்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது. இன்னொரு பக்கம் ஆணாதிக்க எதிர்ப்பு, பெண்களுக்கான விடுதலை வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையுமே பெரியாருடைய இயக்கம் முன்வைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பெண்ணியம் என்று நாம் பேசுகிற பொழுது உலக அளவிலேயே வந்து ஃபெமினிஸ்டுகளுடைய பைபிள், பெண்ணியவாதிகளுடைய பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம் வந்து தி செகண்ட் செக்ஸ் என்கிற ஒரு புத்தகம் என்று சொல்வார்கள். சீமான் தி பவர் என்பவர் எழுதிய புத்தகம். 1948 அந்த புத்தகம் வருகிறது. அதற்கு முன்னால் 16 ஆண்டுகளுக்கு முன்பு 1932 பெரியார் எழுதிய பெண்ணியன் அடிமையானால் என்கிற புத்தகம் வருகிறது. அந்த உலக அளவிலே பெண்ணியவாதிகளுடைய பைபிள் என்று அழைக்கப்படக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிந்தனைகள், பல்வேறு விதமான கருத்துக்கள், இன்னும் சொல்லப்படால் அதை தாண்டிய சிந்தனைகளும் கூட பெரியாருடைய அந்த எழுத்துக்களில் இருந்தது. பெண்ணியன் அடிமை, இன்றைக்கும் கூட உங்களுக்கு பெண்ணியன் அடிமையான புத்தகம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகள், அதே போல ஜாதி ஒழிப்பு சிந்தனைகள், இவற்றை அடிப்படையாக கொண்டு பெரியாருடைய இயக்கம் தொடர்ந்து நடைபெறுகிற பொழுது அது சார்ந்த நிறைய இலக்கியங்கள் வர ஆரம்பிக்கின்றன. குத்தூசு குருசாமி எழுதுகிறார், நீலாம்பிகை என்பவர் எழுதுகிறார், அதே போல வந்து ராகவன் என்பவர் எழுதுகிறார் என்று சொல்லி தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பாடுபட்டார் என்பது தெரியும். அவர் தாசிகளின் மோசவழி அல்லது மதிகட்ட மைனர் என்ற ஒரு புத்தகத்தை, ஒரு நாவலை எழுதுகிறார். அந்த நாவலுக்கு வந்து முன்னரே எழுதியவர் பெண்ணாக இருக்கிறார், அது வெளியிடுபவர் பெண்ணாக இருக்கிறார். அதை வந்து பெரியார் தான் ஈரோட்டிலே தன்னுடைய அச்சகத்திலே அச்சிட்டு கொடுக்கிறார். ஆனால் அவருடைய பெயர் எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை. அது முழுக்க பெண் கொலை முயற்சியாலே வந்த ஒரு நாவலாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி சுயமரியாதை இயக்கம் சார்ந்த ஒரு திராவிட இயக்க இலக்கியம் வருகிறது. அதே போல பார்த்தோம் என்று சொன்னால்
இந்தியாவிலேயே வந்து கலையையும் இலக்கியத்தையும் தங்களுடைய அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான கருவிகளாக மிக வலிமையோடு பயன்படுத்தியது திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் நாடகங்களையும் திரைப்படங்களையும் தங்களுடைய கருத்துக்களை பிரச்சாரம் பண்ணுவதற்கான ஒரு ஆயுதங்களாக பயன்படுத்தினார்கள். அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், நடிகர்கள் எம்.ஆர். ராதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆர், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், திருவாரூர் தங்கராசு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பட்டியலே போடலாம். நாடகத்திலும் திரைப்படத்திலும் அவர்கள் வந்ததற்கு பிறகுதான் மிகப்பெரிய மறுமலர்ச்சி வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னாலே வந்து ஒரு சமஸ்கிருதம் சார்ந்த பேச்சு வழக்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் மாறி வந்தது. நமஸ்காரம் என்பது வணக்கம் என்று வந்தது. இன்னைக்கு நம்ம கூட்டத்திலே பேசுகிற பொழுது நீங்கள் வந்து 1930கள் 40களை பார்த்தோம்னா இந்த கூட்டத்தை தலைமைதாங்கக்கூடிய அக்கிராசனார் அவர்களே என்று சொல்வார்கள். அக்கிராசனார் என்றால் தலைவர் என்று அர்த்தம். அது வந்து கூட்டத்தின் தலைவர் அவர்களே, அபேட்சகர் என்று இருந்தது, வேட்பாளர் என்ற அர்த்தம். அதையெல்லாம் தமிழ் படுத்தியதில் வந்து திராவிட இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படி திராவிட இயக்கம் சார்ந்த இலக்கியம் என்பது ஒரு காலகட்டத்திலே வருகிறது. அண்ணா எழுதுகிறார், கலைஞர் எழுதுகிறார், நிறைய திரைப்படங்கள், நிறைய நாடகங்கள் வருகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னால் முற்போக்கு இலக்கியம். முற்போக்கு இலக்கியம் என்றால் கம்யூனிச சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய இலக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர். அவர்தான் இந்தியாவிலே முதலாக மே தினத்தை கொண்டாடியவர். அந்த சிங்காரவேலர் ஒரு காலகட்டத்திலே அவர் ஒரு பௌத்த சிந்தனைகளுடைய தாக்கத்தை கொண்டவராக அவர் இருக்கிறார். இங்கே வந்து லட்சுமி நரசு, அயோத்திதாச பண்டிதர் போன்ற மிக முக்கியமான பௌத்த சிந்தனையாளர் இருந்தார்கள். அவர்களுடன் நட்புறவோடு இருந்தார். பிறகு அவர் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்திலும் இணைந்து பணியாற்றினார். பெரியாருடைய குடியரசிலே மார்க்சியம் சார்ந்த நிறைய இலக்கியங்களை அவர் வந்து எழுத ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட சிங்காரவேலர் பிறகு பெரியாரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிறகு அவர் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்து செயல்பட்டார். சிங்காரவேலர், ஜீவானந்தம் போன்றவர்கள் முற்போக்கு சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய முற்போக்கு இலக்கியங்களை முன்வைத்தார்கள். கம்யூனிஸ்ட் சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய இடதுசாரி இலக்கியங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். பிறகு அதில் ஒரு நீண்ட மரபு இருந்தது. வந்து தோமுசி ரகுநாதன், ஜெயகாந்தனிலிருந்து ஆரம்பித்து ஏராளமான இலக்கியவாதிகள் முற்போக்கு இலக்கியவாதிகளாக உருவானார்கள். பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக உடைந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று உடைகிற பொழுது 2 பத்திரிகைகள், 2 இலக்கிய பத்திரிகைகள், 2 இலக்கிய அமைப்புகள், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், அதே மாதிரி இங்கே செம்மலர் என்கிற பத்திரிகை, சரஸ்வதி என்கிற பத்திரிகை, சாந்தி என்கிற பத்திரிகை, தாமரை என்கிற பத்திரிகை என்று சொல்லி இலக்கியம் சார்ந்த பத்திரிகைகள், எழுத்தாளர்கள், ஏராளமான எழுத்தாளர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். கந்தர்வன்ல இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஆதம் தீச்சனியா, சா தமிழ்ச்செல்வன் வரைக்கும் முற்போக்கு இலக்கியம் சார்ந்த இலக்கியவாதிகள் இருக்க ஆரம்பித்தார்கள். அதே போல நக்சல்பாரி இயக்கம் என்கிற ஒன்று உருவானது. ஆயுத போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்தியாவிலே புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் சார்ந்தும் நிறைய இலக்கியவாதிகள் உருவானார்கள். புரட்சிகர பண்பாட்டு இயக்கம் போன்ற பல்வேறு விதமான இலக்கிய அமைப்புகள் உருவாக்கினார்கள். கவிஞர் இன்குலாப்பிலிருந்து ஆரம்பித்து அதற்கு பிறகு பாட்டாளி, பாரதிநாதன் போன்ற பல பேர் உருவானார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் வெண்மணிகளே 1968 44 தலித்துகள் உயிரோடு இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் வந்து கூலி உயர்வு கேட்டு போராடினார்கள் என்கிற காரணத்திற்காக கோபாலகிருஷ்ண நாயுடு என்கிற ஒரு பண்ணையாரால் கொலை செய்யப்பட்டார். அவர்கள் வந்து 44 பேர் ஒரு குடிசையிலே வைத்து உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். பிறகு நீதிமன்றத்திற்கு வழக்கு போகிற பொழுது அந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், இவர் பெரிய பண்ணையார், பெரிய பணக்காரர், இவரெல்லாம் வந்து இவர்களை வந்து கொலை செய்வதற்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்லி அவர் விடுதலை செய்து விடுகிறது. பிறகு நக்சலைட் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தான் 1980 அவரை கொலை செய்கிறார்கள், பழிதீர்க்கிறார்கள். இதை பற்றி ஒரு நாவல் வந்து மிக முக்கியமான நாவல் கிளித்தீலே வந்திருக்கிறது. பின் வெண்மணி காலம் என்கிற ஒரு நாவல் உருவாகி இருக்கிறது சொல்லி, அப்படி கம்யூனிச சிந்தனைகள் சார்ந்த இயக்கத்தை சார்ந்த இலக்கியவாதிகள் ஒரு பக்கம் வந்தார்கள். அது பொதுவுடைமை முற்போக்கு இலக்கியம் என்று சொல்லலாம். அதே போல ஒடுக்கப்பட்டோர் அடையாளம் சார்ந்த இலக்கியம் என்பதுமே இருந்தது உண்டு. அது குறித்த வரலாற்று ஆய்வுகள் நிறைய சமீப காலமாக எழுதப்படுகின்றன. எப்பொழுது 5 நிமிஷம் தான் இருக்கா? இது டைம் அது. ஓஹோ. ஒடுக்கப்பட்டோர் இயக்கம் சார்ந்த இலக்கியம் என்று சொன்னால் வந்து அந்த காலகட்டத்தில் அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா என்று தாழ்த்தப்பட்டோருடைய தலைவர்கள், அவர்கள் சார்ந்த இதழ்கள், அவர்கள் நடத்திய இதழ்கள், பத்திரிகைகள், இவற்றின் அடிப்படையிலான இலக்கியங்கள் என்பவை ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அடையாளம் சார்ந்த இயக்கங்கள், குறிப்பாக இயக்கம் சார்ந்த இலக்கியங்களாக வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நவீன இலக்கியம் என்கிற ஒன்று ஒரு காலகட்டத்தில் வருகிறது. சீசு செல்லப்பா போன்றவர்கள், நா பிச்சமூர்த்தி போன்றவர்கள்லாம் அவருடைய இதில் வந்து சிறுபத்திரிகை இலக்கியம் என்கிற ஒன்று வர ஆரம்பிக்கிறது. அவர்கள் வந்து என்னன்னா, அவருடைய இலக்கியத்தில் அரசியல் என்பது இருக்கக்கூடாது, இலக்கியத்தில் அரசியல் இருந்தால் அது வந்து ஒரு தீட்டுப்பட்ட இலக்கியமாக மாறிவிடும், இலக்கியம் என்பது உன்னதமானது, அதில் அரசியல் இருக்கக்கூடாது என்கிற ஒரு போக்கு என்று இருந்தது. அது வந்து ஒரு நவீன இலக்கியம் அல்லது சிறுபத்திரிகை இலக்கியம் என்று சொல்லலாம். 80களிலே இருந்து 2000 வரைக்கும் வந்து கோட்பாட்டு ரீதியிலான விமர்சனங்கள் தமிழிலே முன்வைக்கப்படுகின்றன.
அவை பழந்தமிழ் இலக்கியம் குறித்த பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்கின்றன. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா ஒரு படைப்பு உருவான பிறகு அந்த பொதுவாக ஏன் ஒரு எழுத்தாளர் என்பது உன்னதமானவர், ஒரு இலக்கியம் என்பது எப்பொழுதுமே இப்பொழுது புனிதமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அந்த கோட்பாட்டு ரீதியான விமர்சனம் என்ன சொன்னதுன்னு சொன்னால், ஒரு படைப்பு எழுதப்பட்டதற்கு பிறகு அந்த படைப்பாளி என்பவர் இறந்து விடுகிறார். அந்த படைப்புக்கான ஒரு அர்த்தத்தை வாசகர்கள் தான் உருவாக்குகிறார்கள். ஒரு இலக்கியம் என்பது ஒரு எழுத்தாளர் எழுதியதுனாலேயே ஒரு இலக்கியம் உன்னதமாகி விடுவது கிடையாது. ஒரு வாசகர் வேற வேற காலகட்டத்தில் படிக்கிறப்ப அது வேறு விதமான அர்த்தங்களை தருகிறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் என்கிற ஒன்று இருக்குன்னு சொன்னால் ஒரே ஒரு திருக்குறள் தான். ஆனால் அதுக்கு பார்த்தோம்னா பரிமையாளர்கள் நச்சினார்க்கணியாலிருந்து ஆரம்பித்து மூவரதராஜன், கலைஞர், சாலமன் பாப்பையா, சுஜாதா வரைக்குமே உரைகள் எழுதியிருக்கிறார்கள். வேறு வேறு காலகட்டங்களில் உரை எழுதியிருக்கார் என்பதை பார்க்குறோம். ஒரே ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெய்வம் தொழால் கொழுநல் தொழுதல்வால் பெய்யன பெய்யும் மழை என்கிற ஒரு குரல் இருக்கிறது. இதற்கு பார்த்தோம் சொன்னால் எல்லாருமே எழுதிய ஒரு உரை என்பது கடவுளை கூட தொழாமல் கணவனை வணங்கக்கூடிய ஒரு பெண் பெய்ய என்று சொன்னால் மழை பெய்யும் என்கிற ஒரு பொருள். இதில் பாரதிதாசன் இதை வைத்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதில் என்ன என்று சொன்னால், ஒரு தலைவன் ஒரு தலைவி 2 பேருமே இருப்பார்கள். தலைவன் கொடை உள்ளம் கொண்டவர், எல்லாருக்குமே உதவக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவர். அவரிடம் எல்லாருமே அவரிடம் உதவி கேட்டு எல்லாருமே வரிசையில் நிற்கிற பொழுது அந்த பெண், அந்த தலைவி சொல்வா இவங்களுக்கு கொடைமலை கொடுங்கள் அப்படிங்கிற பொழுது அந்த உதவிகளை அவர் செய்வார். அதுதான் பெய்யன பெய்யுமலை என்று பாரதிதாசன் எழுதினார். கலைஞர் இந்த திருக்குறளுக்கு உரை எழுதுகிற பொழுது தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல்வால் பெய்யன பெய்யுமலை என்கிற குரலுக்கு உரை எழுதுகிற பொழுது அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், ஒரு மழை என்பது இயற்கையாக தானாகவே பெய்ய வேண்டும். நான் சொல்லியோ நீங்கள் சொல்லியோ அந்த மழை பெய்யக்கூடாது. அதுதான் ஒரு மழையினுடைய இயற்கையான இயல்பு. அதுதான் ஒரு சுதந்திரமான மழையாக இருக்கும். யாராவது ஒருவர் சொல்லி ஒரு மழை பெய்தது என்று சொன்னால் அது ஒரு சுதந்திரமான இயல்பான மழை கிடையாது, அது ஒரு அடிமை மழை. அப்படித்தான் யாரோ சொல்லி ஒரு மழை பெய்வதைப் போலத்தான் கடவுளை கூட தொழாமல் கணவனை தொழக்கூடிய பெண் என்பது ஒரு அடிமைதான் என்கிற ஒரு உரையை கலைஞர் எழுதினார். அப்போ ஒரே ஒரு திருக்குறளுக்கு ஏன் வெவ்வேறு காலகட்டங்களில் அர்த்தங்கள் உருவாகின்றன என்று சொன்னால், அப்பொழுதுதான் ஒரு டெக்ஸ்ட், ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொருவர் வாசிக்கும் பொழுது அது ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை உருவாக்குகிறது. யாதும் ஊரே யாவரும் கேள் என்கிற ஒரு வரியை அது உலகம் முழுக்க ஒரு எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கலாம். எந்த காலகட்டத்தில் அந்த இலக்கியம் எழுதப்படுகிறது என்று சொன்னால், குறுநில மன்னர்கள் சிற்றரசுகள் எல்லாம் அடித்துவிட்டு பேரரசுகள் உருவாக்கப்படுகின்றன. அப்போ ராஜராஜ சோழன் போன்ற பேரரசுகள் உருவாக்கப்படுகிற பொழுது அரசர்கள் ஒவ்வொரு நாட்டையுமே பிடித்து கொண்டே போகிற பொழுது யாதும் ஊரே, எல்லாமே எங்களுடைய ஊர்தான் என்று சொல்வதாகவும் அந்த இலக்கியத்தை நாம் படிக்க முடியும் என்கிற ஒரு விமர்சன பார்வை முன்வைக்கப்பட்டது. அப்ப ஒரு படைப்புக்கான ஒரு அர்த்தம் என்பதையே வாசகர்கள் தான் உருவாக்குகிறார்கள் பொழுது படைப்பாளி என்பது புனிதமானவர் கிடையாது என்று வருகிற பொழுதுதான் அப்பொழுது அரசியல் என்பது ஒரு இலக்கியம் என்பதுதான் புனிதமானது என்று சொன்ன இலக்கியவாதிகள்லாம் மிக கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். அதே போல பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு படைப்பிலே ஒரு படைப்பாளியினுடைய ஜாதி, மதம், வர்க்கம், அவருடைய பாலினம், ஆணாதிக்கம் போன்ற எல்லாவித சாய்வுகளுமே அதிலே ஒரு படைப்புகளிலே பிரதிபலிக்கத்தான் செய்யும் என்கிற ஒரு விமர்சனத்தையுமே கோட்பாட்டு ரீதியாக அவர்கள் முன்வைத்தார்கள். அதில் புதுமைப்பித்தன் மௌனி போன்ற பழந்தமிழ் இலக்கியத்தில் ஒரு நவீன கால இலக்கிய முன்னோடிகளிலிருந்து ஆரம்பித்து அவருடைய இலக்கிய பிரதிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் இவருடைய எழுத்துக்களிலே இவருடைய ஜாதிய, மதவாத மற்றும் ஒரு பாலின சார்ந்த ஆணாதிக்க சிந்தனைகளாம் இருக்கின்றன என்பது குறித்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பார்க்கிற பொழுது ஒரு அடையாளம் என்பது இருக்கிறது என்று சொன்னால், இப்போ ஒரு தமிழர் என்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது அல்லது ஒரு இந்தியர் என்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு குறிப்பிட்ட அடையாளம் மட்டுமாகத்தான் இருக்கிறது. அதிலே இருந்து அந்த அடையாளத்திலிருந்து வெளியே நிற்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு பாலினம் சார்ந்த அடையாளம்னா ரொம்ப காலமாகவே ஆண்கள் பெண்கள் என்றுதான் பேசப்பட்டிருக்கிறது. 3ஆம் பாலினமாக இருக்கக்கூடிய திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர் என்பவர்களை பற்றிய பேச்சு என்பதே இங்கே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தில் ஒரு இருளர் போன்ற ஒரு பழங்குடிகள் அந்த அடையாளத்துக்குள் வருகிறார்களா இல்லையா என்கிற கேள்விகள்லாம் இருந்த பொழுதுதான் அடையாள அரசியல், விளிம்பு நிலை அரசியல் என்கிற ஒரு வகைப்பாட்டு முன்வைக்கப்பட்டது. அப்போ மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் என்பதை தாண்டி இந்த அரசியல் அடையாளங்களுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை சார்ந்தும் இலக்கியங்கள் எழுதப்பட வேண்டும். உதாரணத்துக்கு தலித்துகளை பற்றி, இஸ்லாமியர்களை பற்றி, திருநங்கைகளை பற்றி, கானா பாடல்களை பற்றி, இவற்றை பற்றியெல்லாம் இலக்கியங்கள் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி அது குறித்த விமர்சன பார்வைகள் முன்வைக்கப்பட்டன. அது விளிம்பு நிலை அரசியல் அல்லது த பாலிடிக்ஸ் ஆஃப் ரிமைண்டர்ஸ், மிச்சங்களின் அரசியல் என்று முன்வைக்கப்பட்டது. அதே போல ஒரு வரலாறு என்பது எப்பொழுதுமே ஒரு வரலாறு என்பது மன்னர்களை மையப்படுத்திய ஒரு வரலாறாக தான் தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வெறுமனே மன்னர்களை பற்றியோ அல்லது ஆட்சியாளர்களை பற்றியோ நம்ம பாடப்புத்தகத்தில் படிக்கிறப்போ அசோகர் இங்கே மரம் நட்டார், ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் பெரிய கோயில் கட்டினார், இப்படியே தான் படித்துக் கொண்டிருப்போமே தவிர
அந்த காலகட்டத்தில் மக்கள் என்னவாக இருந்தார்கள் என்பதை பற்றிய பெரிய அளவிலான வரலாற்று பதிவுகள் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையே மக்களிலும் விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய மக்கள் பற்றிய மிகப்பெரிய பதிவுகள் இருக்காது என்கிற பொழுதுதான் அப்பொழுது வரலாறு என்பது காலகாலமாக நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் ஆதாரமாக வைத்து வரலாறு எழுதுகிறீர்கள், கல்வெட்டுகளை, செப்பேடுகளை அல்லது பழஞ்சுவடிகளை, இதை வைத்து மட்டுமே நீங்கள் வரலாறு எழுதக்கூடாது. மக்களிடம் இயல்பாக வழங்கப்படக்கூடிய கதைகள், அவருடைய நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், சடங்குகள், இவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு வரலாறு எழுதுங்கள் என்று சொல்லி சபால்டன் ஸ்டடிஸ் என்று சொல்வார்கள், விளிம்பு நிலை ஆய்வுகள் என்கிற அடிப்படையிலே வரலாற்றை எழுத வேண்டும். அது ஒரு அடித்தள மக்கள் வரலாறாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வையுமே முன்வைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பார்வைகள் உருவாகிற பொழுதுதான் ஒரு அடையாளம் சார்ந்த இலக்கியம் என்பது தலித் இலக்கியம், பெண்ணிய இலக்கியம் என்பதெல்லாம் தமிழிலே ஏராளமாக எழுதப்பட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 1992 டாக்டர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழா வருகிற பொழுது கன்னடம் மற்றும் மராத்தியிலே இருந்த தலித் இலக்கியங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டன. தமிழில் ஏராளமான தலித் இளைஞர்கள், தலித் பெண்கள் இலக்கியங்கள் எழுத ஆரம்பித்தார்கள். எக்கச்சக்கமான பேர்களை நாம் பட்டியலிட முடியும். அதே போல பெண்களுமே இலக்கியத்தில் எழுத ஆரம்பித்தார்கள். குறிப்பாக பெண் எழுத்துக்களை எழுத ஆரம்பித்தார்கள். தங்களுடைய உடல் சார்ந்த உடலை எழுத்துக்களில் கொண்டு வருவது, பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகளை முன்வைப்பது என்று சொல்லி குட்டி ரேவதி, சல்மா, சுகிர்தராணி, லீனா மனைவிகள் என்று ஏராளமான பெண்கள் எழுத ஆரம்பித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அடையாளம் சார்ந்த இலக்கியங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் இலக்கியம் என்றால் ஒரு புனிதமானது, அதில் அரசியல் தப்பித்தவரை கூட வந்துவிடக்கூடாது என்கிற பார்வையிலே, ஒரு சிந்தனையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உடைப்பை ஏற்படுத்தியதாக அப்படியாப்பட்ட கோட்பாட்டு ரீதியான விமர்சனங்கள் வந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 2000க்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அதில் ஒரு பெரிய தேக்கம் இருக்கிறது. இப்பொழுது அவ்வளவாக அந்த கோட்பாட்டு ரீதியான விமர்சனங்கள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இலக்கியம் என்பது வேறாக மாறிவிட்டது. இப்பொழுது விமர்சனம் என்பதை தாண்டி வெறுமனே பாராட்டு உரைகள், மதிப்புரைகளாக மாறிவிட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்படி நடந்த முயற்சிகள் பல இலக்கியத்திற்கு வெளியிலேயும் சில விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் சினிமாவிலே பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. இன்றைக்கு தமிழ் சினிமாக்களிலே அரசியல் சினிமாக்கள் உருவாகின்றன, குறிப்பாக தலித் சினிமாக்கள் உருவாகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாமே இப்படிப்பட்ட சிந்தனைகளுடைய ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல அந்த கோட்பாடு ரீதியான விமர்சனங்கள், இலக்கியம் என்பது ஒரே போல ஒரு யதார்த்தவாத எழுத்துக்களை மட்டுமே இருக்கக்கூடாது, லீனியராக மட்டுமே இருக்கக்கூடாது, நான் லீனியர் எழுத்துக்கள், புதிய புதிய உத்திகளை பயன்படுத்த வேண்டும், மேஜிக் ரிலிசம் மாதிரியான உத்திகளை பயன்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனைகள் முன்வைத்தன. இப்போது பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய படங்கள் நான் லீனியர் படங்கள்ல இருந்து ஆரம்பித்து கதையே இல்லாத கதை. இப்போ பீட்சாங்களோட படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்க ஒரு கதை சொல்லுவாங்க, கடைசியில் இந்த கதையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட புதிய வகை உத்தி முறைகள், அதே மாதிரி பிளாக் ஹியூமர் எல்லாம் சொல்லுகிறோம்ல, இதெல்லாம் ஒரு பின்னணியினத்துடைய ஒரு உத்தி. எதெல்லாம் புனிதமானது, எதெல்லாம் உன்னதமானது என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் கிண்டல் எடுத்து தலைகளாக மாற்றி விடுவது என்கிற அந்த பிளாக் ஹியூமர் மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு தமிழ் சினிமாக்களில் பிரதிபலிப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் இங்கே தமிழ் இலக்கிய சூழலில் கோட்பாட்டு ரீதியான விமர்சனங்களாக பேசப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், அந்த விமர்சனங்களை மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால், பொதுவாக நாம் மொழி என்று சொன்னால் என்ன நினைப்போம்னா, மொழி என்பது ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கான ஒரு விஷயம் என்பதுதான் பெரும்பாலுடைய கருத்து. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மொழி என்பது வழிபாட்டுக்குரியது, தாய் தமிழ், தமிழ் தாய், தெய்வத்தமிழ், இப்படியெல்லாம் பேசக்கூடியது இருக்கிறது. ஆனால் இந்த விமர்சனங்கள் இந்த நவீன சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன சொன்னார்கள் சொன்னால், மொழி என்பது அதிகாரங்களை கட்டமைக்கக்கூடிய ஒரு களம். சமூகத்தில் ஜாதி, ஆணாதிக்கம், வர்க்கம் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அது மொழியிலேயும் பிரதிபலிக்கும். அதனால தான் பார்த்தோம்னா தமிழில் உயர்வு சார்ந்த சொற்கள் எல்லாமே ஆண்பாடு சொற்களாகவே இருக்கும். அறிஞன், கவிஞன், சான்றோர் எல்லாம். இழிவு சார்ந்த சொற்கள் எல்லாம் விபச்சாரி, விதவை, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பெண்பால் சொற்களாக இருக்கும், ஆண்பால் சொற்களாக இருக்காது. அப்போ மொழியிலே ஏற்கனவே ஒரு அதிகாரம் இருக்கிறது. மொழியிலே இந்த அதிகாரத்தை உடைக்க வேண்டும், இதற்கான மாற்றுச் சொற்களை உருவாக்க, இதெல்லாம் பெரியார் 1930களிலேயே பேசுகிறார். இது மாதிரியான மாற்றுச் சொற்களை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையையும் நவீன இலக்கிய திறனாய்வுகள் முன்வைத்தனர். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் நாம் மாற்றுத்திறனாளிகள் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அதே போல திருநங்கைகள் போன்ற வார்த்தைகள் நாம் ஒரு காலத்தில் அழிகள் என்று செருமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு திருநங்கைகள் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். இப்பொழுது பட்ஜெட்டில் பார்த்தோம்னு சொன்னால் ஆட்டிசம் என்கிற வார்த்தைக்கு மது இறுக்கம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். பட்ஜெட்டிலேயே திருநங்கைகளுடைய அவர்களுடைய கல்வி செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும், உயர்கல்வி செலவை என்கிற அளவிற்கு ஒரு தமிழ் சமூகம் முன்னேறுகிறது சொன்னால், இதெல்லாம் 80களிலிருந்து 2000 வரைக்கும் தமிழ் இலக்கிய சூழலில் செயல்பட்ட மிக முக்கியமான சிந்தனைகள் முன்வைத்த ஒரு அரசியல் சார்ந்த கருத்துக்கள். அவை இன்றைக்கு இலக்கியத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்துகிறதோ இல்லையோ, ஆனால் அதே நேரத்தில் தமிழ் திரைப்படங்களிலும் அதை தாண்டி பொது சமூகத்திலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் உண்மையிலேயே எங்கே அதிகாரம் இல்லாமல் இருக்கிறோம், அதுதான் உண்மையிலேயே அறமாக இருக்கும்.
ஏனென்று சொன்னால் எது ஒழுக்கம் என்று கேட்கிற பொழுது புகைப்பிடிப்பது அல்லது வந்து மது அருந்துவது அல்லது வந்து ஒரு கற்பு, இது மட்டும்தான் ஒழுக்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு காலகட்டம் வந்த பொழுது பெரியார் சொன்னார், எது ஒழுக்கம் என்று கேட்கிற பொழுது உன்னிடம் பிறர் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதே போல நீ பிறரிடம் நடந்து கொள்ளாமல் அது மட்டும்தான் ஒழுக்கம் என்று ரொம்ப ஒரு எளிமையான வரையறையை சொன்னார். என்னிடம் எனக்கு யாரும் துரோகம் செய்யக்கூடாது என்று நினைத்தால் நான் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும். என்னிடம் யாரும் திருடக்கூடாது என்று நினைத்தால் நான் யாரிடம் திருடாமல் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு ஒழுக்கத்திற்கான ஒரு எளிய வரைவு. இது வந்து ஒரு சுயேட்சை அறம் என்று சொல்வார்கள். மதம் சார்ந்து அல்லது ஒரு இலக்கியம் சார்ந்து அல்லது ஒரு படிப்பு சார்ந்து மட்டுமல்ல, இது வந்து நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அறமாக இருக்கும். ஆக அதிகாரமற்ற ஒரு இடம் என்பதுதான் ஒரு அறமாக இருக்கும். ஒரு இலக்கியத்துடைய ஒரு மிக முக்கியமான பணி என்பதே அதிகாரங்களை உடைப்பது, அறம் சார்ந்த ஒரு விழுமியங்களை முன்வைப்பது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அடையாளம் சார்ந்த ஏராளமான இலக்கியங்கள் எழுதப்பட வேண்டும். இலக்கியம் குறித்த நிறைய விமர்சனங்கள், நிறைய உரையாடல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஓரளவுக்கு மிக எளிமையோடு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வினா நேரம். ஐயா, என் பேர் தனுஷ்குமார். பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். முற்போக்கு இலக்கியத்துக்கும் நவீன இலக்கியத்துக்கும் உள்ள வேறுபாடு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, முற்போக்கு இலக்கியம் என்பது இடதுசாரி சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம். அந்த முற்போக்கு இலக்கியத்துக்கு ஒரு திட்டவட்டமான ஒரு அரசியல் என்பது இந்த ஜீவா காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன், ஆதவன் தேசனியா போன்றவர்களுக்கு ஒரு திட்டவட்டமான அரசியல் என்பது இருந்தது. ஐயா, நீங்கள் சொன்னீங்க இலக்கியத்தில் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் இலக்கியத்தில் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லலை. அதான் நவீன இலக்கியம் என்பதை ஆரம்பித்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, சீசு சொல்லப்பா, நான் பிச்சமூர்த்தி, இவர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் வந்து இப்படி எழுதப்பட்ட முற்போக்கு இலக்கியம் எல்லாமே அந்த இலக்கியத்தில் பிரச்சாரம் மட்டும்தான் இருக்கிறது, அது இலக்கியம் ஆகாது, அந்த இலக்கியத்தில் அழகியல் கிடையாது என்று முற்றிலுமாக நிராகரித்தார்கள். பின்னால வந்து விமர்சகர்கள் வந்து இவங்க வந்து இலக்கியத்தில் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எழுதின எழுத்துக்களே ஒரு அரசியல் இருந்தது, அதில் வந்து சாதிய ரீதியிலான அரசியல் இருந்தது என்பதை விமர்சன ரீதியாக நிரூபித்தார்கள். டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்வார்கள், கட்டவிழ்த்து நிரூபித்தார்கள். அதில் சரி ஐயா, ஒரு கேள்வி. அதாவது புத்தகம் அச்சடிக்கப்பட்டப்ப பேர் சொல்லுங்க. என் பேர் அருள், பிரசிடென்சி காலேஜ். புத்தகம் அச்சடிக்கப்பட்ட அந்த டைம்லலாம் புக்கு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சோ வாசிப்பு பழக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி தமிழ் கவிதை எழுதுறவங்க எல்லாம் அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லி பெருமிதை கொள்றதை விட இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போறோம்னா தமிழை காப்பாற்றணும் அப்படின்றத நோக்கத்தில் போயிட்டு இருக்கோம். இதுக்கான உங்களுக்கான முதல்ல ஒன்று, புத்தகம் அச்சடிப்பட்ட காலத்தில் நிறைய பேர்லாம் படிக்கலாம். ஏன்னா அப்பொழுது எழுத படிக்க தெரிந்த தலைமுறை என்பது மிக மிக குறைவு தான். எழுத படிக்க தெரிந்த தலைமுறை என்பது மிக மிக குறைவாகத்தான் இருந்தார்கள். அப்போ அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் என்பவை ஆங்கில கல்வி கற்ற அல்லது நிறுவனமயப்பட்ட கல்விக்கூடங்களில் படித்தவர்கள் மட்டும்தான் படித்து கொண்டிருந்த காலகட்டமாக இருந்தது. பின்னால் தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கங்கள் வர ஆரம்பித்தது. குறிப்பாக திராவிட இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் கல்வி என்பது பரவலாக்கப்பட்டது. இடஒதுக்கீடுலாம் வந்ததுக்கு பிறகுதான் கல்வி என்பது பரவலாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இங்கே திராவிட இயக்கங்கள் நிறைய வந்து படிப்பங்கள் நடத்துனாங்க. இப்போ படிப்பங்களில் வந்து ஒரு சலூன் கடையில் புத்தகங்கள், பேப்பரு, புத்தகம் இதெல்லாம் வரும். முரசொலி, விடுதலை, குடியரசு எல்லாம். அதை ஒருத்தர் வந்து படிப்பார், அதை ஒரு 10 பேர் கூடி நின்று கேட்பாங்க. அவருக்கு தான் எழுத படிக்க தெரியும். அப்படி காதில் கேட்டு கூட அரசியல் ரீதியிலான கருத்துக்கள் வந்து வளர்ந்தது. அதற்கு பிறகு படித்து வந்த தலைமுறையின் மூலமாகத்தான் ஒரு வாசிப்பு என்பது இயக்கமாக இருந்தது. நீங்கள் வந்து நானுமே பத்திரிகையில் ஆனந்தர்கள் ஒரு 15 ஆண்டு காலம் வந்து வந்திருக்கிறேன், ஆசிரியராக இருந்திருக்கிறேன். நீங்கள் வந்து பார்ப்பனர்கள் மட்டுமே படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து விகடனையும் 1980களில் வந்த விகடனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்த ஜோக்குகள், இது கர்நாடக சங்கீதம், இது கர்நாடக சங்கீத கச்சேரிகள், பரதநாட்டியம், இதை பற்றி மட்டுமே தான் பதிவுகள் இருக்கும். 80களுக்கு பிறகுதான் நம்ம பார்ப்பனர்களாக நிறைய பேர் படிக்க ஆரம்பித்த பிறகு அதனுடைய தளம் என்பதை மாறியது. அதனுடைய தமிழுக்கும் அதனுடைய உள்ளடக்கத்துக்கும் இடையில நிறைய வித்தியாசங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். நீங்கள் கேட்ட கேள்வி நம்ம சொல்லணும்னு தெரியல. நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு இல்லையா வந்து. ஆமாம், இன்னைக்கு வந்து வாசிப்பு பழக்கம் என்பது குறைந்து விட்டது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை தான் அது. ஆனால் இன்றைக்கி வந்து வாசிப்புங்கிறது புத்தகங்களை தாண்டி இப்போ வந்து இபுக்கை படிக்கிறது, கிண்டிலாக படிக்கிறது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி வாசிப்புங்கிறது குறைஞ்சி முழுக்க வந்து மொபைல் ஃபோன்லேயே மூழ்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்கிறது இருக்கிறது. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் உடைப்பேற்றது. இன்றைக்கி பார்த்தோம்னா நீங்கள் இந்த இலக்கிய திருவிழா நடத்துகிறாங்க, புத்தக கண்காட்சி வந்து ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடத்துகிறாங்கன்னா அதற்கான முயற்சிகள் தான் இதெல்லாம். கண்டிப்பாக வந்து இது வந்து இந்தியாவில் வந்து வேறு எந்த அரசாங்கமும் இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய நடவடிக்கைகளை, பண்பாட்டு நடவடிக்கைகளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. தமிழ்நாடு அரசு இது ஒரு மிகப்பெரிய அளவில் எடுக்கிறது அப்படிங்கிறது
கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புவோம். வணக்கம் ஐயா, என் பேர் சைலஜா. நான் காகிதமில்லத் காலேஜில் வரேன். ஃபஸ்ட்டெல்லாம் அந்த காலத்துலலாம் புக்கு இல்லாமல் பேப்பர்லலாம் ஓலைச்சுவடிலாம் எழுதி கஷ்டப்பட்டு படிக்கலாம். இப்போ இவ்வளோ புக்கு வந்தோம், கூகுள்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா வருமாது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் நீங்கள் கவனிக்கவே இல்லை. அதே கேள்வி தான் அவன் கேட்டார், அதுக்கு பதில் சொன்னேன். ஜாதி பற்றி சொன்னீங்கல்ல, ஃபஸ்ட்டெல்லாம் ஜாதிக்கு இவ்வளோ விழிப்புணர்வு வந்து கூட நீங்கள் இன்னும் ரெண்டு கொஸ்டின் வச்சுருப்பீங்க, இந்த கொஸ்டின் இல்லைனா அடுத்த கொஸ்டின் தான். சரி, ஓகே. ஆணவ கொலையெல்லாம் நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட நடக்குது. இவ்வளோ விழிப்புணர்வு வந்து கூட அதுக்கு இன்னும் என்னதான் தீர்வு? இல்லை, சாதி ரீதியான ஆணவ கொலைகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்து ஒன்று வந்து சட்ட ரீதியான வழிகள் நிறைய இருக்கின்றன. வந்து சட்ட ரீதியாக வந்து சாதிய ரீதியாக நீங்கள் ஒருத்தரை வந்து திட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்வதிலிருந்து நிறைய சட்ட பாதுகாப்பு என்பது இருக்கிறது. இன்னுமே நிறைய கொண்டு வரணும். இப்போ ஆணவ கொலைகள் நடக்குதுன்னு சொன்னால் ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக தனி சட்டங்கள் இயற்றுவது, இந்த மாதிரியான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பது அப்படிங்கிறது ஒன்று வரணும். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் ஏன் இந்த ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு காலகட்டத்தோட இப்போ அதிகமான அளவுக்கு காதல் திருமணங்கள், இன்டர்கேஸ்ட் மேரேஜ் என்பது அதிகமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏன் அதெல்லாம் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது, ஏன் சாதி மறுப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பித்திருக்குதுன்னு சொன்னால் வந்து எல்லா சாதியை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் நிறைய படிக்க வராங்க, வேலைக்கு வருகிறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து படிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்கும் வருகிறார்கள். அப்படிப்பட்ட இடங்களில் தான் காதல் உருவாகிறது, சாதி மறுப்பு திருமணங்கள் உருவாகிறது. அப்படிங்கிற இது சமூகத்துடைய ஒரு முன்னேற்றமான ஒரு விளைவு. அதனுடைய துணை விளைவாக இந்த ஆணவ கொலைகள் நடக்கின்றன என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒன்று சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் எடுப்பது அது மட்டுமே போதாது, உளவியல் ரீதியிலான ஒரு மாற்றங்கள் என்பதுமே வர வேண்டும். இப்போ பெரியார் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக நடந்தது இல்லையா? வந்து அப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் என்பதும் தொடர்ச்சியாக, ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோதான் சட்டம் போட்டாலுமே வந்து சாதி உணர்வுங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து எடுக்கலைன்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கவே நடக்காது. இன்னொரு விஷயம், நீங்கள் ஆணவ கொலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ரெண்டு வெவ்வேறு ஜாதிகளை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த ஆண் ஒரு தலித்தாக இருந்தால் மட்டும்தான் பெரும்பாலும் ஆணவ கொலை நடக்கும். 99% அப்படி தான் நடக்கும். பெண்ணுங்கிறவங்க ஒரு தலித் அல்லாத பெண்ணாக இருப்பாங்க, அந்த ஆண் வந்து ஒரு தலித்தாக இருப்பார். என்ன வந்து பிறக்கக்கூடிய குழந்தையை ஒரு ஜாதி தூய்மையை வந்து கெடுத்து விடக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தில் இருந்து தான் இந்த ஆணவ கொலை இருக்குது. 1916 இந்தியாவில் சாதிகள்ங்கிற புத்தகம் தான் அம்பேத்கர் முதல் புத்தகம். அதை பற்றி அப்பயே வந்து ஏன் வந்து ஜாதி தொடர்ச்சியாக வந்து காப்பாற்றப்படுகிறதுன்னு சொன்னால் ஒரே சாதிக்குள் நடக்கக்கூடிய திருமணம் என்பது தான் சாதியை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஜாதி தூய்மையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா பெண்களுக்கு தான் இருக்கிறது. அவங்க வந்து வேற ஜாதிக்குள்ள வந்து திருமணம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் விதவிகள் திருமணம் பண்ணக்கூடாது, கணவன் இறந்துட்டாங்கன்னா அவங்க வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய பணத்தோடு சேர்ந்து வந்து உடன்கட்டை ஏறுவது அப்படிங்கிற பழக்க வழக்கங்களால் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு 1916 வந்து அம்பேத்கர் எழுதியிருப்பார். இன்றைக்குமே வந்து ஆணவ படுகொலைகள் என்பது ஒரு தலித் அல்லாத பெண், ஒரு தலித் ஆண் என்கிற திருமணங்களில் தான் நடக்கிறது. இதற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு முற்போக்கு இயக்கங்கிறது நடத்தப்பட வேண்டும். என்னோட பேர் யமுனா, நான் காகிதமில்லத் காலேஜில் படிக்கிறேன். நீங்கள் இலக்கியத்தில் வந்து அறம், அமைப்பு, அதிகாரம் 3 விஷயம் சொன்னீங்களே, இதில் வந்து எது முன்னோக்கி நிற்குதுன்னு நீங்கள் இன்றைக்கு இலக்கியத்தில் சொல்றீங்களா பொதுவாகவே கேட்குறேன்? இல்லை, இன்றைக்கு இலக்கியத்தில். இன்றைக்கு இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் வந்து ஒரு கால வரிசையிலேயே நான் சொல்லிட்டு இருந்தேன். முதல்ல வந்து மதம் சார்ந்த இலக்கியங்கள் சமண பக்தி இலக்கிய காலகட்டத்தில் இருந்து 80கள் 2000 வரைக்கும் எப்படிப்பட்ட இருந்தது அப்படிங்கிற சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு இலக்கியத்தில் வந்து அரசியல் சார்ந்த அடையாளம் சார்ந்த இலக்கியங்கள் என்பதும் இருக்கின்றன. எந்த விதமான அடையாளமும் இல்லாத அரசியல் இல்லாத இலக்கியங்களுமே இருக்கின்றன. இப்போ சொன்னார் இல்லையா, இன்னைக்கு ஃபோன்லேயே மூழ்கி கொண்டு இருக்கும் என்பது, இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் என்பது இலக்கியத்திலுமே இருக்கிறது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சிறுபத்திரிகையில் ஒரு இலக்கியவாதி எழுதினார்னா அந்த புத்தகத்தை ஒரு அந்த பத்திரிகை வந்து 200 பேர் 300 பேர் தான் படிப்பாங்க, அதுக்கு மேலே படிக்கவே மாட்டாங்க. வந்து ஒருத்தர் கதை எழுதியிருக்கிறான்னா அந்த கதையை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. யாராவது ஒருத்தர் அவர் நேரில் வந்து பார்த்து பேசினா மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டோம்னா எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை கமெண்ட்ஸ் வருது, எத்தனை ஷேர்ஸ் வருதுங்கிறது நேரடியாகவே தெரிகிறது இல்லையா? வந்து ஒரு வகையில் அப்படியே வந்து 200 பேர் 300 பேர் படிக்கக்கூடிய கதைகளை கவிதைகளை எழுதி கொண்டிருந்த கவிஞர்கள்லாம் ஃபேஸ்புக்குக்கும் ட்விட்டருக்கும் வர்றப்ப இந்த லைக்கு கமெண்ட் ஷேரை பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு போதை வருது. வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எழுத்தாளர்கள் எழுதுவது அப்படிங்கிற ஒரு போக்கு, அது வேணால் தவறுன்னு முழுக்க சொல்ல மாட்டேன், ஆனால் அப்படியான ஒரு போக்கு வந்து விட்டது. சமூகத்தில் என்னென்ன விஷயம் நடக்குதோ அது இலக்கியத்தையுமே வந்து பாதித்திருக்கிறது. ஆனால் இலக்கியத்தில் ஒரு கராரான விமர்சனம் என்பது இன்னைக்கு இல்லை. அது வந்து விமர்சனங்கிறத தாண்டி அது ஒரு மதிப்புரையாக பாராட்டுரையாக மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு புத்தகம் போட்டால் நான் பாராட்டுவேன், என் புத்தகத்தை நீங்கள் பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வந்து இப்போ விமர்சன
கூட்டங்கள் அல்லது வந்து புத்தக கூட்டங்கள் என்பது இலக்கிய கூட்டங்கள் வந்து நடக்கிறது. என் பெயர் அங்கையர் கனி. நான் காகிதமில்லத் கல்லூரியிலிருந்து படிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க இலக்கியத்துலேயும் நூல்களையும் ஜாதி மதம் அப்படின்ற ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம படிக்கிற பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஜாதி சான்றிதழ் அப்படின்ற ஒன்று இன்றளவிலும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் கேட்குறாங்க? அதை கேட்காம இருந்தால் நம்மளுக்குள்ள ஒரு வேறுபாடு இருக்காமல் இருக்கும்ல, ஏன் கேட்டுட்டு இருக்காங்க இன்னுமே? அது எனக்கு ஒரு ஐயம், அதுதான் கேட்குறேன். நீ எந்த இது மேஜர் படிக்கிறீங்க? நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ். பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. பிஏ எக்கனாமிக்ஸ் எந்த ஆண்டு நீங்கள்? செகண்ட் இயர். செகண்ட் இயர். 14 ஆண்டுகளாக நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இந்த கேள்வியை வந்து நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டு யாருமே உங்களுக்கு பதில் சொன்னதே கிடையாதா? இல்லைங்க ஐயா, அதான் உங்ககிட்ட. இது வந்து ரொம்ப பேசிக்கான பிள்ளைமணியான கேள்வி. பல முறை பல மேடைகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே, ஜாதி சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போட்டுருவோம். வந்து எல்லாரும் வந்து வேற வேற சாதிகளை கல்யாணம் பண்ணிடுவாங்களா? ஜாதிங்கிறது ஒளிந்து விடுமா? ஒளியாது. அதனால தான் கேட்குறேன், விளிம்புலேருந்தே நம்ம அழிக்கலாமே அப்படின்ற. சாதி சான்றிதழ்கள் எதுக்காக வாங்கப்படுகிறது? எதுக்காக வாங்கப்படுது நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் சார் என் கேள்வியே. உங்களுக்கு அது தெரியல. எதுக்கு வந்து சாதி சான்றிதழ் கேட்குறாங்க? ஏன் வந்து ஒரு ஃபார்மில் வந்து கேஸ்ட்டுங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியல இல்லையா? தெரியல அப்படின்னு தெரியல உங்களுக்கு. சரி, உட்காந்து சொல்கிறேன் நான். நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு கல்வி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா? வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தான் வந்து முதல் முறையாக நிறுவனமைப்பட்ட கல்விங்கிறது, ஸ்கூலு, காலேஜு, இந்த மாதிரியான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது உருவாகிறது. அரசு வேலைவாய்ப்புகள்ங்கிறது ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால் வந்து இப்படியான ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து முழுக்க ஒரு ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷனுங்கிறது இங்கே கிடையாது. கல்வியில் கிடையாது, வேலைவாய்ப்புகளில் கிடையாது இல்லையா? அப்படி முதலாக வந்து இங்கே கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தவர்கள் வந்து யார் இங்கே சாதியில் உயர்ந்த சாதிகளாக கருதப்படுகிறார்களோ அவர்கள் தான் அதிகம் இருந்தார்கள். அதுக்கான நிறைய டேட்டாஸ் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து தேடி படிங்க. வந்து ஒரு 100 வேலை வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 90-95 வேலைகள் இருந்தவர்கள் அவர்களாகத்தான் இருந்தார்கள். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த அதிகாரத்தில் அவங்க இல்லை, கல்வியில் இல்லை, வேலைவாய்ப்பில் இல்லாமல் இருந்தாங்க. அவங்க ஏன்னா காலங்காலமாக அவங்க வந்து உடல் உழைப்பு சார்ந்த தொழிலையே இருந்தாங்க. வந்து அவங்க வந்து மலமல்லுபவர்களாக இருப்பார்கள், விறகு வெட்டுபவர்களாக இருப்பார்கள், விவசாய கூலித்தொழிலாளர்கள் இருப்பாங்க. இப்படி தான் இருந்திருப்பாங்க. வந்து ஆனால் ஒரு சிறுபான்மை சாதி என்பது உடல் உழைப்பிலிருந்து விலகிய ஒரு ஜாதியாக இருந்தது. வந்து அவங்க காலங்காலமாக வந்து மனப்பாடம் செய்து அவர்களுக்கு ஒரு அறிவு, ஒரு படிப்பு சார்ந்த ஒரு விஷயங்கிறது இருந்தது. அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து கல்வி பெற வேண்டும், எல்லாருமே வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இது வரைக்கும் முன்னேற்றத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட யார் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூடுதலான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார், ஒரு நார்மலாக இருக்கிறாங்கன்னா ஒரு 4 பேரும் ஒரே மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஓட முடியாது, ஒரே மாதிரியான விதிகளை வந்து உருவாக்க முடியாது. அப்போ ஒரு தாய் இருக்கிறாங்கன்னா தாய்க்கே வந்து ஒரு 4 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா எந்த குழந்தை ரொம்ப சவலை குழந்தையாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் அதிகமான கவனம் செலுத்துவாங்க. அப்போ சமூகத்தில் பின்தங்கிய கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஜாதி ரீதியாக பின்தங்கியவர்களுக்குத்தான் கூடுதலான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் இடஒதுக்கீடு. இதுக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கிறது. இடஒதுக்கீடு தரணும்னு சொன்னால் நீங்கள் சமூகத்தில் பின்தங்கியவரா முன்னேறியவர்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்கள் சாதியை கேட்காம எப்படி தெரிய முடியும்? இப்போ நீங்கள் சாதியை கேட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவரா, தாழ்த்தப்பட்டவரா அல்லது ஆதிக்க ஜாதியா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தானே உங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது தரப்பட வேண்டும். அப்போ சர்டிஃபிகேட்டில் ஜாதி கேட்கப்படுது என்பது நியாயமான ஒரு விஷயம்தான். அது சர்டிஃபிகேட்டில் ஜாதி கேட்பதனாலேயே இங்கே ஜாதி கிடையாது. சர்டிஃபிகேட்டில் ஜாதி கேட்பது அப்படிங்கிற ஒரு நடைமுறை கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக இங்கே இருக்கிறது. ஜாதி என்பது இங்கே வந்து பல நூற்றாண்டுகளாக இருக்கிறது. அதுக்கு முன்னால் சர்டிஃபிகேட்டுங்கிற ஒன்றே கிடையாது, ஆனால் ஜாதிங்கிற ஒன்று இருந்தது.